ஓகே. மேம் ஆக்சுவலா வந்து லைக் இது வந்து என்ன கிராஸு? ஸோ இந்த கிராஸ வந்து நீங்க அதோட ஸ்டார்ட்டிங் ப்ரொசீஜர்ல இருந்து சொல்றீங்களா? எங்கேருந்து வந்து எடுக்குறீங்க? அதுக்கு பிறகு அது என்ன பண்ணணும்? ஏன்னா ஒரு சிலது வந்து தண்ணீல ரொம்ப நேரம் ஊற போட்டு அந்த மாரியெல்லாம் இருக்கும்ல. ஆமா. ஸோ அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்? அது தண்ணீல ஊற வச்சா தான் அது ஃப்ளெக்சிபிளா இருக்கும். இப்ப இத எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது வந்து கவுனா கிராஸ். கவுனான்றது வந்து அங்க லோக்கல் லாங்குவேஜ். நார்த் ஈஸ்ட்ல தான் வளர்றது. ஆ இது பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல வந்து வாட்டர் ரீடுன்னு சொல்லுவாங்க. இயர்லி வந்து த்ரைஸ் நம்ம ஹார்வெஸ்ட் பண்றோம். கல்டிவேஷன் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்றோம். ஆ இந்த வருஷத்துக்கு எவ்வளோ தேவையோ, அது எல்லாமே வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிடுறோம். நம்ம யூஸ் பண்றது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டி தான் யூஸ் பண்றோம். கொஞ்சம் இந்த சொத்தை, உடசல் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால வந்து அந்த 3 வாட்டி நம்ம என்ன ஹார்வெஸ்ட் பண்றோமோ, அது எல்லாமே எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருவோம். அதுல இருந்து தான் வந்து எடுத்து யூஸ் பண்ணுவோம். அத நல்லா ஃபர்ஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் காய வச்சுருவாங்க. காய வச்சு அதுக்கப்புறம் கட்டி பரண மேல போட்டுருவாங்க. நம்ம பழங்காலத்துலலாம் அ ஓ இது ஓலை வீடு இருக்கும், இல்ல ஓட்டு வீடு இருக்கும். மேல ஒரு திண்டு போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாரி வந்து மேல வந்து காய வச்சுருவாங்க.